அன்னையின் அன்பு பிள்ளைகளே, தேவ அன்னையின் வணக்க மாதத்திலே 8வது நாளிலே பயணிக்கின்ற நாம் வார்த்தை மனு உருவானார் என்கின்ற அடிப்படை விவிலிய கிறிஸ்தியல் மறையுண்மை நிறைவேறிய விதத்திலே எவ்வாறு அன்னை மரியாவும் உடன் மாட்சி அடைந்தார் என்று நாம் சிந்திக்கின்றோம். முதலாவதாக, தன்னுடைய மீட்பு திட்டத்திற்காக அன்னை மரியாவை தேர்ந்து கொண்ட இறைவன் அம்மீட்பு திட்டம் நிறைவேறுவதற்கு வேண்டிய அனைத்து நலன்களாலும் வரங்களாலும் அன்னை மரியாவை நிறைத்து காத்தார். அன்னை மரியாவோ இந்த வரங்களை பெற்று கொண்டதினால் எந்த விதத்திலும் தற்பெருமை அடையாமல் இறுதி வரை ஒரு சிறு குழந்தையைப் போல இறைவனுக்கு என்றும் கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தார். இரண்டாவதாக, வார்த்தை மனு உருவானார் என்கின்ற மறைப்பொருளை நாம் சிந்திக்கின்ற பொழுது, கடவுளின் ஒரே மகனையே தன்னுடைய உதிரத்தில் கருத்தாங்கிய அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு பேற்றினை இறைவனின் கன்னித்தாய் என்று இதுவரை வரலாற்றிலே யாரும் பெற்றிராத ஒரு சிறப்பு பேற்றினை அடைய தகுதியுடைய பாத்திரமாக மாறினார். மூன்றாவதாக, விவிலிய பாரம்பரியத்திலே அரசரின் மனைவி மட்டுமல்ல, அரசரின் தாயும் அரசி என்று அழைக்கப்பட்டது போல தம் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து விண்ணக மன்னக அரசர், கிறிஸ்து அரசர் என்பது போலவே அன்னை மரியாவும் விண்ணக மன்னக அரசி என்கின்ற பேற்றினையும் என்கின்ற தலைப்புக்கும் தகுதி உடையவளாக மாறினார் என்று சிந்திக்கலாம். 8ஆம் நாள் ஜெபம். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை மரியே, உருவில்லா இறைவனை கருவினில் தாங்கி பெற்றமையால் நீர் அனைத்து விண்ணக அருளையும் வளங்களையும் உடையவராக இருப்பதுடன் அந்த வரங்களை எங்களுக்கு பகிர்ந்தளிக்கவும் வல்லவராய் இருக்கின்றீர் என்பது குறித்து நாங்கள் மகிழ்ச்சியும் ஆறுதலும் அடைகின்றோம். எனவே எங்கள் உடல் உள்ள ஆன்மாவை உம்மிடம் அர்ப்பணித்து நீரே எமது மனத்தாட்சியை கண்டுணர்ந்து மனமிறங்கி நாங்கள் இவ்வுலகில் வாழும் காலத்திலும் சிறப்பாக மரண வேளையிலும் எங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் அருள் வளங்களையும் உம் திருமகனிடத்தில் பரிந்துரைத்து பெற்று தந்திரள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி இறைவனின் தாயான அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்செயல். ஒரு வறுமையில் வாடும் மனிதருக்கு ஆடை அளிப்போம். அவ்வாறு அளிக்க இயலாத நிலையில் அவருக்கு ஆறுதல் அளித்து அவருக்காக ஜெபிப்போம். அன்பானவர்களே, அன்னை மரியாவின் வல்லமை மிக்க பரிந்துரை வழியாக வரலாற்றிலே நடந்தேறிய ஒரு புதுமையை நாம் இப்பொழுது காணலாம். 1571ஆம் ஆண்டு முகலாயர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக போரிலே பெற்ற வெற்றியினால் கிடைத்த கர்வத்தினாலே கிறிஸ்தவர்களையும் நாம் அடிமைப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு படைகளை திரட்டி கொண்டு பல படகுகளிலே பயணித்து வழியிலே நிறைய நாடுகளையும் நகரங்களையும் தீக்கிரையாக்கி அழித்து ஒழித்து இறுதியாக இத்தாலி நாட்டினை வந்தடைகின்றார்கள். அப்பொழுது வரலாற்றிலே திருத்தந்தையாக இருந்தவர் 5ஆம் பத்திநாதர். அவர் கிறிஸ்தவர்களை நோக்கி, இந்த ஒரு போரிலே வெற்றி பெறுவதற்கு நம்முடைய வலிமை குறைவாக இருக்கின்றது. எனவே இப்போரிலே நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக அன்னை மரியாவினுடைய உதவி நமக்கு தேவைப்படுகின்றது. எனவே பக்தியுள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அனுதினமும் 153 மணி ஜெபமாலையை கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, போர் நடக்கின்ற இடத்திலே சிலுவை கொடியானது உயர்த்தப்பட வேண்டும் என்று இராணுவ தளபதியை கேட்டுக்கொள்கின்றார். லெப்பாந்தோ என்கின்ற இடத்திலே இந்த போர் துவங்குகின்றது. கிறிஸ்தவர்களை காட்டிலும் முகலாயர்கள் எல்லா விதத்திலும் வலிமை உடைந்த ஒரு இராணுவ படையாக இருந்தார்கள். அப்பொழுது போர்க்களத்திலே இந்த ஒரு திருச்சிலுவை கொடி உயர்த்தப்பட்ட பொழுது கிறிஸ்தவ படைப்பிரிவிலே இருந்த எல்லோரும் முகம் குப்புற விழுந்து அன்னை மரியாவினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையை மன்றாடி
ஆண்டவரினுடைய அதிமிக பெருமைக்காக எங்களினுடைய உயிரையும் இழக்க நாங்கள் முன் வருகின்றோம் என்று சிங்கத்தை போல கர்வத்தோடு கர்ஜனையோடு அவர்கள் அந்த போரிலே வலிமையோடு போரிடுகிறார்கள். துவக்கத்திலே முகலாயர்களினுடைய கை வலிமையோடு ஓங்குகின்றது. தொடர் 5 மணி நேர போருக்கு பிறகு கிறிஸ்தவர்களுடைய கை ஓங்குகின்றது. அந்த ஒரு போரினுடைய இறுதியிலே யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கின்றது. ஆம், கிறிஸ்தவர்கள் வெல்லுகிறார்கள், முகலாயர்கள் வீழ்த்தப்படுகின்றார்கள். இந்த செய்தியை அப்பொழுது ரோமை நகரத்திலே தன்னுடைய ஆலோசகர்களோடு கூட்டத்திலே இருந்த திருத்தந்தை தன்னுடைய மெய் ஞானத்தால் அறிந்து கொண்டவராய், கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றார்கள், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அன்னை மரியாவின் பரிந்துரைக்கு நன்றி கூறுவோம் என்று கூறினார். பிரியமானவர்களே, அதோடு நின்று விடாமல் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக இந்த வெற்றி கிடைக்க பெற்றதால் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கின்ற பிரார்த்தனையை அன்னை மரியாவின் மன்றாட்டு மாலையோடு இணைத்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.